கோவை உடையாம்பாளையத்தைச் சேர்ந்த 90 வயதான குட்டியம்மாள் வீடு மற்றும் உறவினர்கள் இல்லாத நிலையில் தற்போது சாலையோரம் இருந்து வருகிறார். நடக்க முடியாத நிலையில் உள்ள இவர் கை கால்களை தரையில் தேய்த்தபடி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் நிலையில் உள்ள இவரின் கால்கள் தேய்ந்த நிலையில் அருகில் உள்ள வீட்டார் கொடுக்கும் உணவை உண்டு வாழ்ந்து வருகிறார். இவரது நிலை குறித்து கோவையைச் சேர்ந்த ஈரன் நெஞ்சம் தொண்டு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் மூதாட்டியை அங்கிருந்து மீட்டு கோவை மாநகராட்சி காப்பகத்தில் சேர்த்தனர். இந்நிகழ்ச்சியை அப்பகுதி மக்கள் நெகிழ்வடைய செய்ததாக இருந்தது. இந்த பாட்டி இந்த ரோட்டு 5 மாதமாக இங்கே தான் ரோட்டோரமாக இருந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். போக்குவரத்துக்கு ரொம்ப தடையாக இருக்கும். இங்கேருந்து கிராஸ் பண்ணிட்டு போவாங்க, அங்கங்கே டிராஃபிக் ஆகும். எங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணோம். ஈரநெஞ்ச அமைப்புக்கு தகவல் கொடுத்தோம். அவங்க இந்த பாட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறுவனத்தைச் சேர்ந்த மகேந்திரன் கூறும்போது, குட்டியம்மாள் போன்ற சாலையோரம் உள்ள ஆதரவற்ற முதியவர்களை மீட்டு மாநகராட்சி காப்பகங்களில் சேர்க்கும் பணியை செய்து வருவதாகவும் இவர்களில் இறக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளையும் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். நாங்கள் இந்த மாதிரி சாலையோரமாக இருக்கிற இந்த மாதிரி ஆதரவற்றவங்க ரொம்ப முடியாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கோயம்புத்தூர் சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காப்பகங்களை சேர்த்து அவங்க பராமரிக்கிறதுக்காக அவங்க சேர்த்து விட்டுட்டு இருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி இதில் இவங்க உடையாம்பாளையம், இந்த பகுதி உடையாம்பாளையம், இந்த பகுதியில் இங்கே இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. நாங்கள் இங்கே பார்க்கும்போது இந்த அம்மா ரோட்லேயே ஏதோ ரொம்ப கால் தேய்ச்சி போயிட்டுருக்காங்க. காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டி கால் தாங்க, இந்த காலை பார்த்தீங்கன்னா எல்லாம் காயமாகி அப்படி தோலெல்லாம் உறிஞ்சு போய் ரொம்ப பாட்டி குளிச்சு ரொம்ப நாள் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் இங்கே இவங்களை பராமரித்து இவங்க கோயம்புத்தூர் மாநகராட்சி காப்பகங்களில் இடம் கேட்டிருக்கோம். அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எங்களை சேர்த்து இப்போ அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க பார்த்துக்குவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எங்கள்கிட்ட தகவல் கொடுப்பாங்க. நாங்கள் போய் அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவோம். மேலும் இதுபோல் உள்ள ஆதரவற்ற முதியவர்களை அருகில் உள்ளவர்கள் மீட்டு காப்பகங்களில் சேர்க்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இவர்களின் ஈரம் நெஞ்சம் அமைப்பை போல ஒவ்வொருவரும் ஈர நெஞ்சோடு இருக்கும் பட்சத்தில் ஆதரவற்றவர்களே இல்லாத நிலையில் இருக்கும் என்பதே நிஜம். லோட்டஸ் செய்திகளுக்காக துடியலூரில் இருந்து ரமேஷ் குமாருடன் பாபு.